நம்மள பலர் பார்த்தீங்கன்னா நிகழ்கால வாழ்க்கை நல்லாவே இருக்கும். உறவுகள், பொருளாதாரம் எல்லாமே சூப்பராக நல்லாவே இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த பழைய கால கடந்து முடிந்த காலத்தோட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், இப்படி பல விஷயங்கள் ஒரு மூட்டையை கட்டி அந்த மூட்டையை எந்நேரம் இப்படி தோளில் தூக்கிக்கிட்டே தெரிவாங்க நிகழ்காலத்தில் வாழாமல். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா இந்த வாரம் நீயா நானா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்க ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. அந்த பார்த்தோன்னே எனக்கு தான் தோணுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனாத ஆண்களோ பெண்களோ, இன்னொரு பக்கம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் இந்த வாரம் நீயா நானா. போன வாரம் சண்டே நடந்தது. ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அந்த பொண்ணோட வாழ்க்கை சோகமான வாழ்க்கை தான், நான் ஒத்துக்கிறேன். பிறந்த உடனே அம்மா இருந்துடுறாங்க, அப்பா இருந்துடுறாங்க, தம்பி இருந்துடுறாங்க, தாத்தா பாட்டி இருந்துடுறாங்க. ஸோ அனாத ஹாஸ்பிட்டல் வந்துடுது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் வாழுது. கல்யாணம் பண்ணியிருந்ததுன்னா ஒருத்தர் பார்க்குறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணவரும் துரதிருஷ்டவசமாக அவர் 1.5 மாசத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதிர்ஷ்டம் இல்லை அவருக்கு. உடனே ஊரே வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத பெண் அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு இது பண்ணுறாங்க. அந்த இது மனசில் இருக்குது அந்த பொண்ணுக்கு. இருந்தாலும் அந்த குடும்பம் சப்போர்ட் பண்ணுது. யார், எந்த குடும்பமும்? அந்த கல்யாணம் பண்ணி இறந்து போனார்ல அந்த குடும்பம். தம்பி ஒருத்தர் இருக்காப்புல அவருக்கு, அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த வீட்டில் மாமியா இருக்காங்க, அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க அந்த பொண்ணு. அந்த கல்யாணம் பண்ண கணவன் தம்பி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ரொம்ப மரியாதையாக பேசுகிறான். நீங்கள் நாங்கன்னு தான் பேசுகிறாப்புல. அவர் வந்து அவ்வளோ மரியாதை, அண்ணியாக இருந்தவங்க இல்லையா. கோபிநாத் அழகாக சொன்னார், கல்யாணம் பண்ணுறப்ப நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கணும், தம்பின்றப்ப அன்னைக்கே வேணாம். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கப்புறம் அவரை ஏற்றுக்கணும். இப்போ 9 வருஷமாச்சு கல்யாணம் பண்ணி, ஆனால் அந்த தம்பியை ஏற்றுக்க முடியல. இன்னும் அந்த 1.5 மாத வாழ்க்கையிலே இருக்கிறாங்க. இப்போ கோபிநாத் ரொம்ப அருமையாக சொன்னார், அந்த 1.5 மாத வாழ்க்கையை வந்து நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியல, அதை வேலிடேட் பண்ண முடியல. அது புனிதமானதான், எவ்வளோ நாளும் வாழ்க்கை புனிதமானதான், அதை நீங்கள் மறக்கலை. பட் அது 1.5 மாதம் அவர் இறந்து போயிட்டார், முடிஞ்சு போச்சு. எப்போ? 9 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கல்யாணம் பண்ணி 9 வருஷம் ஆச்சு. உங்களுக்காக உருவக்கூடிய ஒரு கணவர் இருக்கிறார், அவர் உங்களை மனைவியாக பார்க்குறாரு. அதை விட அவங்க மாமியார் இருக்காங்க, அவங்க மகளாக பார்க்குறாங்க. அந்த பொண்ணே சொல்லு, எங்கள் மாமியார் வந்து என்னை மகளாக தான் பார்க்குறாங்க, அவங்க குழந்தை இல்லாட்டம் பரவாயில்ல, 9 வருஷமாக குழந்தை இல்லை. ஏன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? அந்த தம்பியை வந்து இன்னும் கணவனாகவே ஏற்றுக்க முடியல அவங்களால. அந்த 1.5 மாத வாழ்க்கையிலே இருக்கிறாங்க. இப்போ நிகழ்காலத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து அருமையான ஒரு கணவன், அந்த தம்பின்ற அந்த கணவன், முதல் கணவனோட தம்பி பார்த்துக்கிறான். அவ்வளோ அருமையாக பேசுகிறான் அந்த பையன். அந்த பையனோட அம்மா, மாமியார் மகள் மாதிரி பார்த்துக்கிறாங்க. குழந்தையே கடவுள் பரவாயில்ல, நீ என் பொண்ணுமா, உன்னை பார்த்துக்கிறம்மா, நான் சொத்து நிறைய இருந்து சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாமியார், மகளாக பார்க்கக்கூடிய மாமியார், உருகி காதலிக்கிற கணவன் இருந்தும் அந்த பொண்ணு அந்த பழைய கால அந்த பொதி மூட்டை இன்னும் தூக்கிட்டலை, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் இப்படி ஊர் உலகம் சொன்னது. இதுதாங்க எல்லாரும் பல பேர் இப்படித்தாங்க நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லை. புரிஞ்சுட்டா அந்த பொண்ணு சந்தோஷமா வாழலாம். அந்த புரிதல் வேணும். அது ஒரு உதாரணம் தெரிஞ்சு எனக்கு, நம்ம நிகழ்காலத்தில் வாழாம கடந்த காலத்தில் வாழ்றது இந்த பொண்ணு சரியான உதாரணம் பட்டுச்சு. அதான் சொல்ல வந்தேன்னா, நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.